ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பயிற்சி 2.6ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அதில் வந்து கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா, கூடுதல் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த கூட்டுத்தொடரில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5லிருந்து தொடங்கி தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதோடைய கூடுதல் தான் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 480 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் கூட்டுத்தொடர் தொடர் வரிசை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒற்றை எண்கள் 5, 7, 9, 11, 13 இதெல்லாம் வந்து என்னென்னா ஒற்றை முழுக்கள். ஓகேங்களா? இதனுடைய கூடுதல் தான் நம்மளுக்கு 480 அப்படின்னு சொல்லிட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து எழுதணும். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, Sn = n divided by 2 into 2a plus n minus 1 into d. சரியா? இப்போது இதில் என்னென்ன வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, a வந்து முதல் உறுப்பு 5 நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, t2 மைனஸ் t1 அப்படின்னா 7லேருந்து -5 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் Sn வந்து நம்மளுக்கு 480 கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. Sn = 480 வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்படின்னா அந்த 480ஐயும் நம்ம போட்டுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Snக்கு 480, n வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் n divided by 2 into aக்கு வந்து வேல்யூ 5 இருக்குது, ப்ளஸ் n minus 1 into dக்கு வந்து 2 இருக்குது. சரிங்களா? இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 480 இந்த 2 வந்து என்னென்னா இங்கே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்மளுக்கு 480 × 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வரும்போது இதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, 480 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 480 × 2 இங்கே 0, 8 2 16க்கு 6, மிச்சம் 1, 4 2 8, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. இப்போ 960 = n இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கணுன்னா நம்மளுக்கு 10 வந்து கிடைக்கும். ப்ளஸ் இந்த n minus 1 × 2 இந்த 2 வந்து என்னென்னா உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2n - 2. சரிங்களா? இப்போது இந்த 10ஐயும் இந்த -2வையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8ன்னு கிடைக்குமா? அப்படின்னா 960 = n × 8 + 2n அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எண்ணை வந்து என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 960 = 8n + 2n². இப்போ இது நம்ம ஒரு சமன்பாடாக க்ரியேட் பண்ணிக்கலாம். 2n² + 8n - 960 = 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2, 8, 960 இதெல்லாம் வந்து என்னென்னா 2ஆல் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போனா இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் வந்து என்னென்னா டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது எல்லாம் வந்து கேன்சல் ஆகிரும். ஒரு சமன்பாடு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த 2 கேன்சல் ஆயிரும். 2 2 4 2 8, இங்கே 2 2 4 2 8, 8 2 16, 0. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதுவோம், n² + 4n - 480 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம காரணிப்படுத்திக்கலாமா? இங்கே பெருக்கணும்னா நம்மளுக்கு -480 வந்து கிடைக்கணும், கூட்டுனா நம்மளுக்கு +4 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ இது அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், 24, 20 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 480 வந்து கிடைக்குமா? ஆனால் இங்கே -480 கிடைக்கணும். அப்படின்னா இங்கே 20 கிட்ட மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 480 வந்து கிடைக்குமா? இப்போ இந்த 24ஐயும் -20ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குது, +4 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருமா? இந்த மாதிரி தான் நம்ம இந்த காரணி படுத்தணும். சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம், புள்ளி வடிவில் n + 24 n - 20 அப்படின்னு எழுதணும். சாரிப்பா, நான் எழுதும்போது அதை வந்து பார்க்கல, அதை இது பண்ணிக்கோங்க. n - 20 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நான் n = -24 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி n - 20 = 0க்கும் நம்ம போட்டுக்கணும்.
ஈக்குவல் பண்ணோம்னா n = 20 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த 2 எண்ணில் பாருங்களேன், இந்த எண் வந்து என்னென்னா -24ன்னு இருக்குது. உறுப்புகள் எப்பயுமே வந்து என்னென்னா குறை எண்களாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போனா அந்த n = 24 அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. சரிங்களா? அப்போனா நம்ம என்ன பண்ணிக்கணும், இது வந்து என்னென்னா உறுப்புகளோட எண்ணிக்கை எப்பயும் வந்து என்னென்னா குறை எண்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அப்படின்னா எப்படி எழுதலாம், உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பொழுதும் குறை எண்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். அப்படின்னா இங்கே எண்ணுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம், n = 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சம்மில் போயிட்டு பார்த்தோம்னா 5லிருந்து தொடங்கி 20 தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் அதோடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, 480 கிடைக்குமா. சரிங்களா? இந்த சம்மு வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் சம்மு போகலாமா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எண்ணாவது உறுப்புக்கு வந்து என்னென்னா ஒரு சமன்பாடு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா எண்ணுக்கு இதில் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு தான் வந்து என்னென்னா நம்ம கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது முதல் 28 உறுப்புகளுக்கான கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா Tn = 4n-3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எண்ணுக்கு வந்து என்ன 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இங்கே எண்ணுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், n = 1, 2, 3, எக்ஸெட்ரா, கடைசி என்னது 28 உறுப்புகள் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எண்ணுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக கொண்டு போய் அந்த Tn ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிறத இப்போ என்ன பண்ணிக்கலாம், n = 1 அப்படின்னு T1 = 4 × 1 - 3. சரிங்களா? இப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 - 1 3 = 1ன்னு கிடைக்குமா. அதுக்கப்புறம் n = 2ன்னு கொடுத்தோம்னா T2 = 4 × 2 - 3 = 4 8 - 3 = 5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் n = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா T3 = 4 × 3 - 3 = 4 3 12 -3 இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இது கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் T28 வந்து எண்ணுக்கு வந்து 28 கொடுத்துக்கலாம். அப்படின்னா T28 = 4 × 28 ஓகேங்களா. -3 = இங்கே 28 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 32 2க்கு 2 4 2 8 8ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 11 கிடைக்கும். சரிங்களா? இப்போது 112 -3 பண்ணோம் அப்படின்னா 109 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 28வது உறுப்பில் 109 அப்படிங்கிற மதிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் இதோடைய வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதோட ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 1, 5, 9, எக்ஸெட்ரா, 109 இது வந்து கிடச்சிருக்கு. 28வது உறுப்புக்கு தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 109 வந்து கிடச்சிருக்கு. அந்த 109 வந்து என்னென்னா நம்ம L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், கடைசி உறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதில் முதல் உறுப்பு நம்மளுக்கு A வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை என்னன்னு சொல்லுவோம், L. இங்கே எண்ணுக்கு 28 இருக்குது, எல்லுக்கு வந்து 109 இருக்குது. சரிங்களா? அப்படின்னா n = 28, எல்லுக்கு வந்து 109. அதை நம்ம எப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Sn = n/2 a + l அந்த ஃபார்முலா வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L உறுப்பு தெரியும், A உறுப்பு தெரியும், n தெரியும், எல்லாம் தெரிகிறதுனால இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது
எண்ணுக்கு வந்து 28/2, ஏக்கு வந்து 1, எல்லுக்கு வந்து 109. இப்போ இது 2ஆல் வந்து கேன்சல் பண்ணோம்னா ஓரெண்டு 2 நளிரெண்டு 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 110 கிடைக்குமா அப்படின்னா 14 × 110. இப்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 110 × 14. இப்போ 0 4 4 0 1 1. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 5 1. இப்போது இந்த எஸ்என்னுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1540 தான் இதோடைய வேல்யூ. இந்த கூட்டுத்தொடர் அப்படின்னா 28வது உறுப்புக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடுதல் வந்து என்னென்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது சரிங்களா. அதில் வந்து என்னென்னா அதில் ஒரு புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அப்படின்னா SN = 2n² - 3n. இப்போது எண்ணுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணுக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் பொறுத்து நம்ம அந்த எண்ணுக்கு வேல்யூ கொடுக்கலாம். n = 1, 2, 3. அந்த பொது வடிவம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு a, a + d, a + 2d அப்படின்னா இதோடைய பொது வடிவம் வந்து இருக்கும் சரிங்களா. இப்போ ஏக்கு 1ன்னு கொடுத்தோம்னா a + d 1 + இங்கே d டிஃப்ரென்ஸ் வந்து 1 2 இந்த மாதிரி இருக்குமா. இந்த இதை வச்சு தான் நம்ம போடணும். இப்போ எஸ்என்னுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். எண்ணுக்கு வந்து 1ன்னு கொடுத்தோம்னா எப்படி இது பண்ணுவோம், 2 × 1² - 3 × 1 = 2 - 3 = -1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எண்ணுக்கு வந்து 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 2 × 2² - 3 × 2. இப்போ 2 × இந்த வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்குமா. -3 6 = 8 - 6 = 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு வந்து எண்ணுக்கு வந்து 3ன்னு கொடுத்தோம்னா S3 = 2 × 3² - 3 × 3 = 2 × 3 9 -3 9 = 9 2 18 -9 = 9 நம்மளுக்கு கிடைக்கும். எஸ்ஸுக்கு வந்து எண்ணுக்கு வந்து 4ன்னு கொடுத்தோம்னா S4 = 2 × 4² - 3 × எண்ணுக்கு வந்து 4ன்னு கொடுத்தோம்னா 2 × 4² வந்து 16 -4 12 அப்படின்னு கிடைக்குமா. அப்படின்னா 16 2ஐயும் பெருக்கணும்னா 32 - 2 ஆன்சரை வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி இந்த S1க்கு வேல்யூ கொடுத்து இந்த பக்கம்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா SNோட அதோடைய வேல்யூ சரியா. SNக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 - 1 2 9 20 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போது இதில் வந்து என்னென்னா SN இது வந்து கூடுதலுக்கான அந்த வேல்யூ தான். இதெல்லாம் நம்ம கூட்டுத்தொடருக்குன்னு நம்ம தனியாக வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ முதல் உறுப்பை வந்து என்னென்னு எடுத்துக்குவோம், A = -1 அதை வந்து T1 நம்ம எடுத்துக்கலாம். T2 எப்படி கண்டுபிடிப்போம், T2 = இதை என்ன எடுத்துக்கலாம், S2 - S1 ரெண்டாவது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பை கழிச்சுக்கணும். S2க்கு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இது சம்மில் இருக்க மைனஸு, அது இதில் இருக்குது S1ல் இருக்க -1. இந்த -1 இந்த -1 வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 2 + 1 = 3 ஓகேங்களா. இப்போது T1 கண்டுபிடிச்சாச்சு, T1 T2 அடுத்து T3 கண்டுபிடிக்கணும். இப்போ T3 எப்படி கண்டுபிடிப்போம், S3லேருந்து S2வை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு T3 வந்து நம்மளுக்கு கிடச்சிருமா. அப்படின்னா S3 - S2 = 9 - 2 ஓகேவா. இப்போ இதை இது பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எதோட வேல்யூ, அதே மாதிரி நீ T4 நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், S4 - S3 இங்கே 20 - 9 = 11 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதை வந்து என்னன்னா இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு கூட்டுத்தொடர் ஃபார்மேட்டு. T1 T2 T3 இதெல்லாம் தான் வந்து என்ன நம்மளுக்கு கூட்டுத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ
அந்த தொடர் வரிசை -1, 3, 7, 11. கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கூட்டுத்தொடர் வரிசையான்னு சொல்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். சரிங்களா? பொது வித்தியாசம் அப்படின்னா D = T2 - T1. அப்படின்னா 3 மைனஸ் இந்த கணக்கில் கொடுத்துருக்க -1 இங்கே 3 -× +1 = 4ன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து 4ன்னு கிடைச்சிருச்சா? அதே மாதிரி T3லேருந்து T2வை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 4 வந்து கிடைக்கணும். சரிங்களா? அப்படின்னா D = T3 - T2 7 - 3 இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்குது. அப்போனா இதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்குது. அப்போனா இது என்ன தொடர் வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.